இப்போ விற்கிற நகை விலையை பார்த்தா நம்மளாம் இனிமேல் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடியே நானும் என்னோட ஹஸ்பண்டும் தாலி கொடி இதெல்லாம் முன்கூட்டியே வாங்கி வச்சுட்டோம். அதுவும் ஒரு ட்ரிக்கோட வாங்கி வச்சோம். அது எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தாலி பெருக்கிறதுக்கு நாள் தான் வந்துட்டு குண்டு, காயின், இலை இதெல்லாம் வந்துட்டு வாங்கியிருந்தோம். நாங்கள் 2 பேரும் லவ் மேரேஜ், அதனால் எல்லா செலவும் நீங்களே பார்த்துக்கணும் அப்படின்ட்டாங்க. என் ஃப்ரெண்டு இந்து தான் எனக்கு எப்பயுமே கூட வந்துட்டே இருந்தா. நகை வாங்குறதுலேருந்து சேலை வாங்குறதுலேருந்து எல்லாமே நாங்களே தான் பண்ணிகிட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் ஜேசிபி டிரைவர் ஆப்ரேட்டராக இருக்கார். ஸோ அதிலேருந்து வந்த இன்கம், நமக்கு யூடியூப், ஃபேஸ்புக், ஃப்ரேம் ஹவுஸ் பிஸ்னஸ்லேருந்து வந்த இன்கம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு முன்னாடியே வந்துட்டு வாங்கி வச்சிட்டோம். தாலிக்கொடி வந்துட்டு 2.5 பவுண்ட்லேயும், தாலி வந்துட்டு 5 கிராமில் வந்துட்டு பீமா ஜுவல்லரி வந்துட்டு உஸ்லாம்பட்டியில் வந்து ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. அப்போது வந்துட்டு புக் பண்ணி சின்னதாக டோக்கன் அட்வான்ஸ் மட்டும் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம கொடுத்துட்டு 1 மாதம் கழித்து வாங்கிக்க சொன்னாங்க. அந்த 1 மாதம் கழித்து பார்த்தா விலை அவ்வளோ ஏறி இருக்கு. நல்ல வேளை நம்ம முன்னாடியே அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணது ரொம்ப நல்லதாக போச்சுன்னு நினச்சிக்கிட்டோம். எங்கள் ஹஸ்பண்ட் சைடு அவங்க வீட்டு முறைப்படி இந்த மாதிரி தாலி தான் வந்துட்டு போடுவோம். அடுத்து நம்ம தாலி பிரித்து போடுறது வந்துட்டு 3 நாளைக்கு இல்லை 3 மாதத்துக்கு அப்புறம் பண்ணணுன்னுவாங்க. நாங்கள் 3ஆவது மாதத்தில் வந்துட்டு பண்ணோம். அப்போ தான் வந்துட்டு குண்டு, காயின் எல்லாம் வந்துட்டு வாங்கியிருந்தோம். தங்கத்தோட விலையை பார்த்தா இனிமேல் வாங்கவே முடியாது போலங்க.